தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தஞ்சை மாவட்டத்தில் வெளிநாட்டு பறவை இனங்கள், விலங்கினங்களை வளர்க்கும் தொழில் சத்தமின்றி வளர்ந்து வருகிறது. மத்திய அரசிடம் முறையான அனுமதி பெற்று இந்த வெளிநாட்டு விலங்கினங்களை வளர்த்து வருவதாகவும், இதன் மூலம் வர்த்தக ரீதியாக நல்ல வருவாய் கிடைப்பதாகவும் பிராணிகள் வளர்ப்பு ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பொதுவாக நாம் வீடுகளில் அல்லது பண்ணைகளில் ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை, குதிரை போன்ற விலங்கினங்களை செல்ல பிராணிகளாக வளர்த்து வருவது வழக்கம். ஆனால் வெளிநாடுகளைச் சேர்ந்த பறவை இனங்களையும் அரிய வகை விலங்கினங்களையும் செல்ல பிராணிகளாக வளர்த்து வரும் கலாச்சாரம் தஞ்சை மாவட்ட பகுதிகளில் அதிகரித்து வருகிறது. தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் அருகே காட்டுத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலரான ராபின் தனது வீட்டிலேயே வெளிநாட்டு சிலந்தி, ஓணான், பாம்பு போன்றவற்றை செல்ல பிராணிகள் போல வளர்த்து வருகிறார். பொறியியல் பட்டதாரியான ராபின் ஆரம்பத்தில் உணவு புழுக்களை வீட்டில் வளர்த்து வந்த நிலையில் அதனை வாங்கி சென்றவர்கள் தங்கள் வீட்டில் செல்ல பிராணிகளாக வளர்க்கும் பாம்பு, பல்லி, ஓணான் போன்ற விலங்கினங்களுக்கு உணவாக அளிக்க வாங்கி செல்வதாக அவரிடம் கூறியுள்ளனர். இதனை கேட்ட ராபின் தற்போது பாம்புகளையும் சிலந்திகளையும் செல்ல பிராணிகளாக வளர்த்து வருகிறார். நிறைய பேரும் இந்த சிலந்தி வகைகள்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிலந்தி வகைகளில் 100க்கும் மேற்பட்ட சிலந்தி வகைகளும் இருக்குது. அதேமாரி பால் பைத்தான்ஸ்லேயும் நிறைய கலர்ஸு அதெல்லாம் இருக்குது. ஆரம்ப விலை உங்களுக்கு 3000லேருந்து வெளிநாட்டு இனங்கள் விலங்குகள்லாம் எல்லாமே வாங்கிக்கலாம். அதேமாதிரி நாங்கள் கேட்குறவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். இதேபோல காட்டுத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான மேத்யூ என்ற இளைஞர் பல்வேறு விதமான வெளிநாட்டு பறவைகள், ஆமை குஞ்சுகள், ஆப்பிரிக்கன் கிளிகள், சீன கோழி குஞ்சுகள், உடும்பு, முள் எலி, பறக்கும் அணில், மலைப்பாம்புகள் என 40 விதமான விலங்கினங்களை வளர்த்து வருகிறார். அவற்றை விரும்புவோருக்கு விற்பனையும் செய்து வருகிறார் மேத்யூ. மத்திய அரசிடம் முறையான அனுமதி பெற்று எக்ஸாட்டிக் ஸ்பீஷியஸ் எனப்படும் வெளிநாட்டு விலங்கினங்களை வளர்த்து வரும் மேத்யூ சின்ன வயதில் கோழி குஞ்சுகள், முயல் குட்டிகள் வளர்ப்பின் மீது ஏற்பட்ட ஆர்வம்தான் இன்று வெளிநாட்டு பறவைகள், விலங்கினங்கள் வளர்ப்புக்கு காரணம் என்றார். நம்மளோட பண்ணை பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கவர்மெண்ட் உரிமம் பெற்று நம்ம ப்ராப்பராக நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்வேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன எக்ஸாட்டிக் விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் வளர்க்குறோமோ இதை அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு பதிவு கொடுக்கணும். ஸோ அதையும் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். அது போக நம்ம பெட் ஷாப் லைசன்ஸும் எடுத்து நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். வர்த்தக ரீதியாகவும் நல்ல வருமானம் கிடைக்கும் என கூறும் மேத்யூ 500 ரூபாய் முதல் 5 லட்சம் வரை விலங்கினங்கள் விற்பனைக்கு இருப்பதாக கூறுகிறார். இதுபோன்ற விலங்கினங்களை வளர்க்க விரும்புவோர் மத்திய அரசின் பரிவேஷ் இணையதளத்தில் பதிவு செய்து அதற்கான அனுமதி பெற்று வளர்க்கலாம் என்கின்றனர் செல்ல பிராணி வளர்ப்பாளர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.